நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் என்பது நமக்கு உறுதியாக தெரியும். அதே நேரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றுவிட்டு மௌன விரதம் காட்டுவிட்டு வெளியே வந்திருக்கிறார். எந்த விதமான அடிப்படை பிரச்சனைகளுக்கும் கூட ஒரு தீர்வு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களால் நமக்கு ஏற்படவில்லை. இந்த முறை அதை மாற்றி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலிமையாக 400 எம்பிகளை பெற்று ஆட்சியில் அமரும் பொழுது உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பும்போது பல அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துகின்றோம். கோயம்புத்தூரை பொறுத்தவரை மறுபடியும் நம்முடைய வளர்ச்சி பாதையில் நாம் செல்ல வேண்டும். காரணம் இந்தியாவுடைய மிக முக்கியமான நகரம், மிக முக்கியமான தொழில் நகரம். மத்திய அரசு மறுபடியும் பெறும் பொழுது ஒரு மத்திய அரசுடைய பிரதிநிதியாக நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுகின்றார். அதனால் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து நம்முடைய வெற்றி சின்னத்திற்கு ஆதரவளித்து நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள்.